ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா த பீக் ஆஃப் ட்ரூ மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிற அனிமியோட செகண்ட் எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோட அப்பா என்னது 10 கிட்டத்தட்ட 10,000 சில்வர் கிட்ட வந்துருமே. நான் ஏற்கனவே இந்த பில்லை வாங்குறதுக்கு மெயினை வித்த மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டேனே. சரி இந்த பில்லை வித்துற வேண்டியதுதான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சரிப்பா நான் இந்த மூலிகைகளை வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. எனக்கு அந்த 10 மூலிகைகளும் இருந்தா நான் ஒரு மாசத்துல என்னுடைய பழைய பவருக்கு வந்துருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட அப்பா என்னதான் மூலிகை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாசத்துல எப்படி அவனோட பழைய பவருக்கு திரும்ப வர முடியும்? நம்ம குடும்பத்தோட மொத்த சொத்தையும் வித்தாவது இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு சரிப்பா நான் இப்போதைக்கு 10 வாங்கிட்டு வரேன், மத்ததை ஒரு மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து போறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டீ குடிச்சுக்கிட்டே நான் 10 வருஷமா கல்டிவேஷன் பண்ணி சேர்த்த மொத்த பவரும் இந்த இதய நோயினால பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா என்னோட அப்பா தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. எனக்காக இந்த நீக்லான் எல்டர்கள் எல்லாம் சொல்றத கூட கேட்காம என்ன நிறைய பணம் செலவு பண்ணி குணப்படுத்த நினைச்சாரு. அதனால போன ஜென்மத்துல அவரோட தலைவர் பதவிக்கு ஆபத்து வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அந்த மூலிகைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் அந்த பில்லை வித்து இந்த மூலிகைகளை வாங்கிட்டு வந்துட்டேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ இதை வச்சு நல்லபடியா கல்டிவேஷன் பண்ணி உன்னோட சக்தி அதிகாரின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்பாவுக்கு வேலை இருக்கு நான் இப்ப இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ இது எனக்கு மிகவும் உதவியா இருக்கு, நான் அவர்கிட்ட வெறும் 10 தான் கேட்டேன், ஆனா அவரு 13 வாங்கிட்டு வந்துட்டாரு, பரவாயில்ல நம்ம 10 யூஸ் பண்ணிட்டு 3 மீதி அப்பாவுக்கு கொடுத்துட வேண்டியதான்னு நினைச்சுக்க அந்த மூலிகைகளை ஒரு பர்னாஸ்ல போட்டு அல்கமி மூலமா ஒரு எலிக்சரா மாத்தின எலிக்சர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு நான் நினைச்சதை விடவே இது அதிகமா வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த எலிக்சர்ல ஒன்னு சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவனை சுத்தி காத்துல இருக்க எல்லா சோல் பவரும் அவனுக்குள்ள கேதர் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் நினைச்சதை விட இந்த எலிக்சர் மிகவும் பர்ஃபெக்டா வந்திருக்கு, இதை யூஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ணல நார்மலா கல்டிவேஷன் பண்றதை விட 10 மடங்கு அதிகமா என்னால பவரை கேதர் பண்ண முடியுதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த அறையில இருந்து வெளியே வந்து அங்க நடக்கிற எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்கிருந்து ஒருத்தன் நீ முன்ன இருந்ததை விட குணமாயிட்ட போலேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இவன் என்னோட அங்கிளோட பையன், இவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறப்ப ரொம்பவே குட்டியா இருக்கான். அதனால நம்ம ஹீரோ முன்னாடி எக்கி நின்னுக்கிட்டு நீ ரொம்பவே லக்கியானவன், உன்னோட அப்பா நிறையவே பணம் செலவு பண்ணி உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரு, இல்லைன்னா நீ எப்பவோ செத்து போயிருப்பேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ நீ தான் ரொம்பவே லக்கியானவன், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவேல, அதனால உங்க கூட பேசுறதே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோ அப்படி சொன்னோன்னே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்தது. நீஃபேங் உன்னோட லக்குலாம் இன்னையோட முடிய போகுது, இன்னையில இருந்து எங்க அப்பா தான் இந்த நீக்லானோட தலைவர், நீ இந்த நீக்லானை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராயிருன்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அதுக்கு அப்படியே அதெல்லாம் உன் கனவுல தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படியே அடுத்த சீன்ல நீக்லானோட எல்டர்கால தான் கட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட அங்கிள் நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்து உன்னோட நடவடிக்கை எல்லாம் சில நாளா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ நம்ம கிளானோட சொத்தெல்லாம் விட்டு நிறைய மெடிசன்ஸா வாங்கிட்டு இருக்க, அந்த மெடிசன் எல்லாம் உன்னோட பையனோட நோயை குணப்படுத்ததான் எனக்கு நல்லாவே தெரியும், உன் பையனோட நோயை குணப்படுத்துறேன்னு சொல்லி நம்ம நீக்லானையே அழிச்சிருவான் போல, அதனால இவனை இப்பவே நீக்லானோட தலைவர் பதவியில இருந்து நீக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஒரு எல்டர் இருந்துட்டு இவன் சொல்றதும் சரிதான்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இன்னொரு எல்டர் இருந்துட்டு இவன் ரொம்பவே நல்ல தலைவன், நம்ம கிளானோட வளர்ச்சிக்காக நிறையவே பாடுபட்டிருக்கான்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்து எனக்கு நல்லாவே புரியுது, நீஃபேங் உன்னுடைய பையன், அவனை குணப்படுத்துன்னு சொல்லி நீ நினைக்கிற, ஆனா இந்த நோயை குணப்படுத்த எந்த மருந்துமே இல்லை, அதனால நீ இனிமே உன் பையனை குணப்படுத்துறேன்னு சொல்லி எந்த பணத்தையும் வேஸ்ட் பண்ணாம இருக்கேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தா நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவோட அங்கிள் சைட்ல இருந்துட்டு என்ன இந்த எல்லர் இவனுக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, நீஃபேங்கோட இதய நோய் குணமாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு சுத்தி இருக்க எல்லாரும் சாக்காரதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.